நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். அண்மையில செய்தியை பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் கட்சி, சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சட்டமன்ற தேர்தல்ல போட்டி போடும் அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு. கடந்த முறையும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா போட்டி போட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு முக்கியமான வெற்றினே சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 67 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி இளைஞர் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த பேச்சு வருகிறதா, இல்ல இப்போதைக்கு அந்த முடிவு எடுத்திருக்காங்க நாம் புரிஞ்சுக்கலாம்? இந்த வெற்றி யாரால் சாத்தியப்பட்டதுன்றதை நீங்க பார்க்கணும். இப்ப திமுக கூட காங்கிரஸ் அலைன்ஸ்ல 100 விழுக்காடு வெற்றியை காங்கிரஸ் பெற்றுச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எங்காவது தோல்வியா? ஒரு இடத்துலயும் தோல்வி இல்லைல்ல. 100 விழுக்காடு வெற்றியை பெற்றாங்கல்ல. அப்ப அந்த 100 விழுக்காடு வெற்றி திமுகவால் கிடைத்த வெற்றியா, காங்கிரஸால் கிடைத்த வெற்றியா? உத்தரப்பிரதேசத்துல நீங்க சொன்ன நம்பர்ஸ் கிடைச்சதுக்கு காங்கிரஸ் காரணமா, அகிலேஷினுடைய வியூகம் காரணமா? அகிலேஷினுடைய வியூகம் தான் காரணம். அப்போ இதுல காங்கிரஸுக்கு பார்ட் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கு ஒரு பார்ட்டும் இல்லை. காங்கிரஸ் மிக சரியான தேர்வை கூட்டணி விஷயத்தில் செய்திருது. விஜய் கூட போறாருன்னு 10 பேர் காங்கிரஸ்காரன் இங்க சட்டையை கழட்டிட்டு சொல்லிட்டு இருந்தான்ல. ஆனா ட்ரௌசரை கழட்டிட்டு நாங்க திமுகவுக்கு தான் போவோம்ன்ற மனநிலையை வெளிப்படுத்திருச்சுல. நான் தப்பா சொல்லல சார். கத்தியவர்களுடைய ட்ரௌசரை கழட்டிடுச்சு காங்கிரஸ் தலைமை. எங்க போனாங்க? அண்ணன் மாணிக்கம் தாகூர் வீராவேசமா ரொம்ப பேசினாரு. என்ன ஆனார்? இந்த களத்திலேயே காணுமே. அப்ப காங்கிரஸ் தலைமைக்கு தெரியுதுன்னு தானே பொருள். அதனால காங்கிரஸ் அந்த முடிவை சரியாக எடுத்துருச்சு. ஆனா காங்கிரஸுக்கு ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லணும். அகிலேஷ் ரோட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. குறைந்தபட்சம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு இங்கே மு.க. ஸ்டாலினை போல ஒருவர் கிடைச்சிருக்கார். மு.க. ஸ்டாலின் அல்ல அவர் மு.க. ஸ்டாலின் ஆகிவிட முடியாது. மு.க. ஸ்டாலின் ஒருவர் தான் மு.க. ஸ்டாலின். ஆனா அவரை போல ஒருவர் உருவாகி வருகிறார்ல, அதை காங்கிரஸ் கட்சி கெடுத்துட வேணாம்னு சொல்றேன். ஏன்னா தேஜஸ்வியை கெடுத்து ரோட்ல நிறுத்திட்டீங்க நீங்க. உங்களுடைய அராஜகத்தால், உங்களுடைய அடாவடியால் தேஜஸ்வியினுடைய அரசியல் வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாச்சு. இல்லைன்னா தேஜஸ்வியினுடைய இதுன்றது வேற சார், குரோத்ன்றது வேற சார். உண்மையிலேயே சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கத்துக்கு தலைவராக வாய்த்திருக்கிறார் அவரு. நீங்க அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது. லாலுவினுடைய மகன். பீகார் அரசியலில் சுடர்முகம் தூக்குகிற முகம் அந்த முகம். அந்த முகத்தை சிதைச்சிட்டீங்க காங்கிரஸ். அகிலேஷையும் சிதைச்சிடாதீங்க. ஆனா காங்கிரஸ் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு தான். காங்கிரஸ் வெற்றி பெறட்டும் சார். நல்லா வரட்டும் காங்கிரஸ். வலிமையா RSS எதிர்க்கட்டும். ஒன்றிய பாஜகவுடைய ஆக்டோபஸ் கரங்களை வலிமையாக எதிர்க்கட்டும். அதைத்தான் நாமும் எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க உங்களுக்குள்ளாகவே அடித்து கொண்டு, உங்களுக்குள்ளேயே RSS ஊடுருவி விட்டது என்று உங்கள் தலைவரே கதறி கண்ணீர் வடிக்கிற நிலைமையை உருவாக்கிவிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக RSS மனநிலையில் கரைந்து போய் அதிகாரத்தில் பங்கு கேட்பது, ஆட்சியில் பங்கு கேட்பது, நாங்க தான் பெரியண்ணன் என்று பேசுவது உங்களோடு சேர்ந்து இருப்பவர்களையும் கெடுக்கும் என்பதற்கு தேஜஸ்வி ஒரு உதாரணம். தமிழ்நாடு போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அகிலேஷ் உங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வார்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல முடிவு. அகிலேஷும் காங்கிரஸும் சேர்ந்து களத்திலே நிற்குங்கிற அறிவிப்பு உண்மையிலேயே உத்தரப்பிரதேச அரசியலுக்கு ஆரோக்கியமான முடிவு என்றுதான் பார்க்க வேண்டும். நீங்களே ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துறீங்க. காங்கிரஸ் அகிலேஷை நடுத்தருவ நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும்போது அவ்வளவு இன்டாக்டா இருந்தாங்க கூட்டணி கட்சியினர். 8 வருஷமா இன்டாக்டா இருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சலசலப்புகள் வந்ததை பார்க்க முடியுது. ஆக இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு காங்கிரஸ் பிரச்சனை பண்ணுது அப்படின்னும் போது, உத்தரப்பிரதேசத்துல அது பிரச்சனை பண்ணாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அப்படிங்கிற அச்சத்தை நம்ம தமிழ்நாட்டிலுமே நிறைய பேர் வெளிப்படுத்துறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆகட்டும், இல்ல ராகுல் காந்தி ஆகட்டும், அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல தடுக்கிறாங்க. அவர்கள் மேல இருக்கிற நர்மதிப்பு குறைகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பேசுறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அந்த டவுட் நீடிட்டே இருந்தா அந்த கூட்டணி மேலதானே அது பாதிப்பு உண்டாக்கும். ராகுல் காந்தி ஓரளவுக்கு அரசியல் புரிதலோடு நகர்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ராகுல் காந்தியினுடைய கனத்த மௌனம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய வருத்தத்தை தமிழ்நாட்டு அரசியலில் என்னை போன்ற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்திருச்சு. நீங்க கண்டிச்சீங்க, பேச வேண்டாம்னு சொன்னீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதையும் மீறி இங்க பேசிக் கொண்டிருந்தார்கள். நீங்கள் என்னவாக வெளிப்பட்டீர்கள்? அப்போ உங்க கட்டுப்பாட்டுல கட்சி இல்லையா? மல்லிகார்ஜுன கார்கே இங்க என்ன பண்ணிட்டு இருந்தார்? மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியும் இங்கே சிலர் கேட்காமல் கூச்சல் போட்டால் இந்த கட்சியில என்ன கட்டுப்பாடு இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன யோகிதை இருக்கு இந்த கட்சிக்கு? பொது ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு, அரசியல் நேர்மையை கடைபிடிப்பதற்கு என்ன யோகிதை இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப தமிழ்நாட்டிலேயே அதை பண்ணிட்டாங்களா அப்படின்னா, முதலமைச்சர் ரொம்ப தயாள குணத்தோடு நடந்து கொண்டார், தாய் உள்ளத்தோடு நடந்து கொண்டார். இந்த மேலூர் கூத்தெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். முதலமைச்சர் வர்றாரு சார் டூருக்கு,
கேண்டிடேட் இல்ல சார். அவசர கதியில அறிவிச்சாங்க சார். நல்ல கேண்டிடேட் அண்ணன் விஸ்வநாதன், நான் தப்பா சொல்ல மாட்டேன். நல்ல கேண்டிடேட். ஏன் இத முன்னால உங்களால எடுக்க முடியல? ஏன் நீங்க எடுக்கல இத? கடைசி நேரம் வரைக்கும் வேட்பாளர் உங்களால அறிமுகப்படுத்த, நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறையில கடைசி நேரம் வரைக்கும் வேட்பாளர் நீங்க அறிமுகப்படுத்தல. கிரவுண்ட் 100% ஃபேவரா இருக்கிற கிரவுண்ட் சார். அந்த கிரவுண்ட்ல ஒரு களத்துல ஒரு ஆளை நிப்பாட்டி கோலை தூக்கி போடுறதை விட்டுட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீட்டு வாங்கிட்டு போடுறதுக்கு ஆள் இல்லைல்ல. இந்த சங்கரங்கோயில இன்னைக்கு காலையில தகவல் 3வது இடத்துக்கு வருதுன்றாங்க காங்கிரஸ். எதுக்கு சங்கரங்கோயில போய் வாங்குனீங்க? தென்காசி இல்ல சொல்லிட்டாங்க. அதுக்காக தென்காசி இல்லைன்னா ஒரு நடிகை பேரை சொல்லி இந்த நடிகை இல்லைன்னா அந்த நடிகை அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு உங்க கதை. தென்காசி இல்லைன்னா சங்கரங்கோயில். சங்கரங்கோயில்ல பேஸ் இருக்கா உங்களுக்கு? அம்பாசமுத்திரம் பேஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? எந்த அடிப்படையில போய் நீங்க வாங்குறீங்க? என்ன கணக்குல நீங்க வாங்குறீங்க? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? துறையூர்ல எங்க இருக்கு காங்கிரஸ்? துறையூரை போய் வாங்குறீங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி இடங்களை கூட்டி பெறுகிறது. பெறுகிற இடங்களில் காங்கிரஸ் ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும்ல. ஆள் இருந்தா தானே காங்கிரஸ் போட்டியிடுறதுக்கு வரணும். அப்ப இந்த மாதிரி வேலையை நீங்க போய் அகிலேஷ் கிட்ட செஞ்சிடாதீங்கன்றதுதான் ரெக்வஸ்ட். அப்ப தமிழ்நாட்டிலேயே இந்த வேலை, முதலமைச்சர் 2 நிமிடம் சிலிப்பி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இங்க வேற கதையாயிருக்கும். காங்கிரஸ் கட்சி அனாதையாக்கப்பட்டு ரோட்ல நிறுத்தப்பட்டிருக்கும். எதுக்கு சார் அந்த கட்சிக்கு இத்தனை சீட்டு? இப்ப காங்கிரஸ் பெற்ற இடங்கள் இருக்குல்ல, அதுலதான் 40 விழுக்காடு வெற்றி அதிமுக கூட்டணி பெறப்போகுது. நீங்க எழுதி வச்சுக்கீங்க அதை. இன்னைக்கு நான் பேரலை தமிழ்ல சொல்றேன், களத்துல போய் பார்த்து வந்த செய்தியை சொல்றேன். காங்கிரஸ் பெற்ற இடங்களில் தான் 40 விழுக்காடு வெற்றியை அதிமுக கூட்டணி பெறப்போகுது. அவ்வளவு வீக்கா பணியாற்றிட்டீங்க நீங்க. சங்கரங்கோயில் ஜெயிக்காது காங்கிரஸ், அம்பாசமுத்திரம் ஜெயிக்காது காங்கிரஸ். இது பெரிய பட்டியல் இருக்கு, நான் வருத்தத்தை உண்டாக்க விரும்பல. அப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்ப நல்லா போயிட்டு இருந்த கூட்டணி சார். ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு இந்த குழப்பம் வரல? நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களா இத்தனை சீட்டு வேணும்னு கேட்டீங்க? உங்களுடைய மானம் பாதுகாக்கப்படணும், நீங்க எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வரணும், நீங்க ஆளுங்கட்சி ஆகணும், உங்களுடைய கட்சி கௌரவமாக டெல்லியில இருக்கணும்ன்றதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் நடந்துகிட்டாரு. அப்ப அவர் முதலமைச்சராக போகிற போது அவருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு, அவருடைய நல்லாட்சி தொடர்வதற்கு காங்கிரஸ் எல்லா வகையிலும் பணியாற்றி இருக்கணுமா வேணாமா? புதிய கட்சி கூட்டணிக்கு வந்ததன் மூலமாக காங்கிரஸும் வலுவடைஞ்சிருக்கா இல்லையா? காங்கிரசுடைய வாக்கு வங்கியும் உயர்த்துவதற்கு அது பயன்பெற்றிருக்கா இல்லையா? தேமுதிகவினுடைய வருகை திமுகவுக்கு மட்டும்தான் பயனா, காங்கிரஸ் கட்சிக்கு இல்லையா? அப்ப காங்கிரஸ் கட்சி அதன் மூலமாக பலனடையலையா? அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இது இருக்கணும்ல, அந்த பொறுப்புணர்வு இருக்கணும்ல. அந்த பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இந்த வேலையை தான் அகிலேஷ் கிட்ட போய் செய்ய போறாங்கன்னு நான் சந்தேகிக்கிறேன். அப்ப அகிலேஷுக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கிடுவாங்கிற அச்ச உணர்வு இருக்கு. நீங்க நல்லா கேட்டீங்க, திமுகவுக்கே இப்படி பண்ணிட்டாங்களா? அகிலேஷ் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா அகிலேஷ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போல தயால குணம் படைத்த தாயுள்ளம் கொண்ட தலைவராக வெளிப்பட மாட்டார். அதை காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும். மம்தா பானர்ஜி மாதிரி கெட் அவுட்ன்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரோட்ல வந்து நிக்கணும். உத்தரப்பிரதேசத்துல வலிமை இருக்கா உங்களுக்கு? நீங்க கடந்த காலத்துல இருந்த வல்லமையோடு இருக்கீங்களா? சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி. இதுதான் காங்கிரசுடைய உண்மையான நிலைமை. எனவே நிலைமை அறிந்து காங்கிரஸ் கட்சி செயல்பட வேண்டும்ன்றதுதான் அன்பான வேண்டுகோள். பக்கத்து மாநிலம் பீகார்ல வந்து மிகப்பெரிய தோல்வி. அதை ஒட்டி அகிலேஷ் அவர்கள் என்ன பாடத்தை கத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதை வைத்து காங்கிரஸ் வந்து எப்படி கொண்டு போன அவர் முடிவு எடுத்திருப்பார்? அகிலேஷை பொறுத்தவரை ஒரு அரசியல் புரிதலோடு கூட்டணியை நகர்த்தக்கூடிய தலைவராகத்தான் வெளிப்படுவார். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையும் அகிலேஷுக்கு ரொம்ப நெருக்கடி இருந்தது சார். அதை நம்ம பேசித்தான் ஆகணும். அந்த நெருக்கடியெல்லாம் தாங்கி கொண்டு அகிலேஷ் வந்து களத்துல ஒரு வியூகத்தை வகுத்தார். உண்மையிலேயே அன்றைக்கு அண்ணன் மு.க. ஸ்டாலினை விட கூடுதலாக பாராட்டப்பட்டவர் அகிலேஷ் தான். ஏன்னா இங்க வெற்றிக்கு களம் வேற மாதிரி இருந்தது, உத்தரப்பிரதேசத்துல களம் வேற மாதிரியாக இல்லாது பாஜக ஃபேவர் ஃப்ளோராக இருந்தது. அந்த ஃப்ளோரை சேஞ்ச் பண்ணது இருக்குல்ல, அது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை. அதை செய்தாரு அகிலேஷ். அப்ப அகிலேஷ் ரொம்ப நேர்த்தியாக உத்தரப்பிரதேச அரசியலை உள்வாங்கி இந்தியாவுக்கு என்ன செய்ய முடியும் என்கிற கடமைப்பாட்டோட அரசியல்ல இருந்தார். இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் இப்ப அவருக்கான கிரவுண்ட், இது காங்கிரஸ்க்கான கிரவுண்ட் இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் பிளே பண்ண கிரவுண்டு காங்கிரஸ்க்கான கிரவுண்டு. அதுல வேணா அலையன்ஸ் பார்ட்டியாக சமாஜ்வாதி போயிருக்குமே தவிர, சமாஜ்வாதி லீட் பண்ணி போற இடத்துல இருந்ததா ஆல் இண்டியா பாலிடிக்ஸ? இல்ல. அப்ப அந்த பொறுப்பு அவருக்கு அன்னைக்கு இருந்தது. இப்ப நீங்க பீகார்ல பண்ணிருக்கிற வேலையும் பாக்குறாரு, தமிழ்நாட்டுல பண்ணிருக்கிற வேலையும் பாக்குறாரு. இப்ப என்ன செய்வாரு அப்படின்னா 100% காங்கிரஸுக்கு ஒரு கடிவாளத்தை போடுவார். காங்கிரஸ் கட்சியை அதற்குள் என்ன செய்ய முடியும்ன்றத பாப்பாரு. அதை மீறி காங்கிரஸ் கட்சி திமிருமையானால் இழப்பு யாருக்கு?
காங்கிரஸ் கட்சிக்கு தான். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பாஜக அல்லாத மாநிலங்கள் யாருக்கு வலு சேர்க்கும்? யாருக்கு சார் வலு சேர்க்கும்? காங்கிரஸுக்கு தான் சார் வலு சேர்க்கும். பீகார்ல பாஜக அல்லாத மாநிலமாக அது இருந்திருந்தால் அது காங்கிரஸ் கட்சிக்கு தானே சார் வலு. நீங்க ஒரு முதலமைச்சர் மாநாட்டை கூட்டியிருக்க முடியாதா? ஒரு 20 முதலமைச்சர்கள் உங்களை தேடி வருகிற சூழலை உருவாக்கி இருக்க முடியாதா? பண்ணிருக்கலாம்ல. ஆல் இந்தியா பேஸ் நீங்க தானே சார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு சீரான கட்டமைப்பு வைத்து நடத்தக்கூடிய இயக்கம் காங்கிரஸ் தான். அப்ப காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கணும், எவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கணும். ஏன் அந்த பொறுப்புணர்வு இல்லாம போகுது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அடாவடித்தனம், ஆணவம், அதிகார பசி, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக ஆதார சுருதியாக அமைந்து போகுது. அகிலேஷை பொறுத்தவரை தெல்ல தெளிவாக 2 மாநிலங்களிலிருந்து பாடம் படிச்சிருக்கிறார். களம் அகிலேஷோடது. இப்ப அகிலேஷ் தான் களத்துல என்னவாக இருக்கணும்னு முடிவெடுக்கணும். நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து காங்கிரஸ் கட்சியை கட்டுக்கோப்போடு உள்ளே அடக்கி ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய வியூகத்தை அவர் வகுப்பார்னு நான் உறுதியாக நம்புறேன். அந்த வியூகத்துக்குள்ள காங்கிரஸ் வரலன்னா வீழ்ச்சி காங்கிரஸுக்கு தான். உத்தரப்பிரதேச களத்தை இழந்துட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு அரசியல் பேசுவதற்கு யோகிதை இல்லாத அமைப்பாக மாறி போயிரும்ன்றத காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக தோழர், இப்போ இந்த தேசிய செய்தியை தொடர்ந்து இப்போ மற்றொரு தேசிய செய்தியானது இந்தியா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்குது. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து 7 ராஜ்யசபா உறுப்பினர்கள் பாஜகவுல போய் சேர்ந்திருக்கிறாங்க. அது எப்படி தோழர் பாக்குறீங்க? இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய தலைமைக்கு ஒரு பெரிய சவால் வந்துருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க ஆட்சி அதிகாரத்தை டெல்லியில இழந்ததுக்கு பிறகு அரசியலுக்கே முழுக்கு போடுகிற நிலைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் தள்ளப்பட்டார்? அமலாக்கத்துறையால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த ஒரு தலைவருங்கிற அடிப்படையில ஒரு பெரிய அளவிலான எமர்ஜிங் இருந்திருக்கணும்ல. எதிர்கட்சியா இருக்கிறப்பதான் சார் வேகமா செயல்படணும். அதிகாரம் கையில் இல்லாத போதுதான் நீங்கள் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அடித்து நொறுக்குவதற்கான ஆயுதத்தை கையில எடுக்கணும். அப்ப ஜனநாயகம் உங்களுக்கு என்ன கற்பித்திருக்கிறதுங்கிறத நீங்க உள்வாங்கணும். வெறும் அதிகாரத்தில் இருந்தால் மட்டுமே தான் நான் இயங்குவேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான இயங்கியல்? இப்ப ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுல உண்மை இல்லைன்றது எல்லாருக்குமே புரியும். என்னை பாராளுமன்றத்தில் இயங்க விடாமல் தடுத்தது ஆம் ஆத்மி கட்சி சொல்றாருல. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் பாஜக போய் சேர்ந்தீங்கிறதுக்கு காரணம் அதுவா காரணம்? பாஜக மட்டும் டெய்லி பேச வச்சிருவாங்களா? டெய்லி செயல்பட வச்சிருவாங்களா? பாஜகவினுடைய கொறடா வாங்க எங்க ஆம் ஆத்மி கட்சியில செயல்பட முடியாம இருந்தீங்க, இங்க செயல்படுங்க, ஃப்ளோர் உங்களது, எந்த பக்கம் வேணாலும் கோல் போட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் இல்ல. அப்ப காரணம் என்பது வேறாக இருந்திருக்கு. அதை சரி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை தள்ளப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் 100 விழுக்காடு அரவிந்த் கெஜ்ரிவால் தானே. என்ன செய்யறாரு அரவிந்த் கெஜ்ரிவால்? ஏன் அந்த அரசியல் களத்தை இழந்துட்டாரு? நீங்க லைம் லைட்லயே இருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க கட்சியை இன்டாக்டா வச்சுக்க கூட முடியாம இருக்கீங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தலைமை பண்பு. அந்த இடத்துக்கு வந்துட்டார் சார் அரவிந்த் கெஜ்ரிவால். நான் போறவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது நம்பிக்கை இழந்து போகிறார்கள்னா சொல்ல மாட்டேன். அதுல லாப நட்ட கணக்குகள் இருக்கு. ஒரு கட்சி உங்களை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்துருச்சு, ஒரு கட்சி உங்களை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்துருச்சு. அந்த கட்சி தானே சார் எல்லாம். அந்த கட்சி தலைவர் தானே சார் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே அவர்களுக்காக நான் பரிதாபப்படுறேன். ஆனா அதை சரி செய்ய முடியாத நிலையிலா இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால்? அவ்வளவு மோசமான நிலையில அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த நிலைக்கு போனாருன்றது தானே இங்க இருக்கிற $1,000,000 கொஸ்டின். நீங்க 2016 2வது முறையாக அதிமுக அரியணை ஏறுது சார். எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு வர்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகைக்கு பிறகு அதிமுகவினுடைய வளர்ச்சி என்னவாக இருந்தது? மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்துக் கொண்டு எவ்வளவு மோசமான மனிதராக எடப்பாடி பழனிசாமி வெளிப்பட்டாரு. ஆனா திமுகவிலிருந்து யாராவது ஒருவர் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நகர்ந்தாங்களா? முன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் நகர்ந்தாங்களா? இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நகர்றாங்க. அதுக்கு ஏன் நீங்க எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யலன்னு கேட்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்ப வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ரியாக்ட் பண்ணிருக்காரு? அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய களம் என்ன? அரவிந்த் கெஜ்ரிவால் யாராக இருக்க போகிறாரு? அரசியலுக்கு மூடு விழாவா ஆம் ஆத்மி கட்சிக்கு? துடப்பத்தை வச்சு துடைச்சு எரிஞ்சிட்டீங்களா ஆம் ஆத்மி கட்சிய? இனிமே அரசியல் இல்லையா? இதெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் உணரணும். உண்மையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இந்த ஒரு நடவடிக்கை ஒரு நிசப்தம். டெல்லி அரசியலிலேயே எங்கே இருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் என்று தேடுகிற நிலையை உருவாக்கியதெல்லாம் வருத்தத்துக்குரிய சூழல். ஆனா அடிப்படையில் கொள்கை இல்லாத இயக்கங்கள் இப்படித்தான் சிதையுண்டு போகும். நான் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு செய்யறேன். ஆம் ஆத்மி கட்சிக்கு என்ன கோட்பாடு, என்ன தத்துவம், என்ன பெரிய நெடிய பயணம், என்ன பெரிய உழைப்பு,
திடீரென அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தை சுவைத்து விடுகிறவர்கள் இப்படித்தான் வெளிப்படுவார்கள். கொள்கையால் லட்சியத்தால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் போல நெஞ்சுயர்த்தி நிற்பார்கள் என்பதை இந்திய துணை கண்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய விவகாரத்தில் பார்க்கிறதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு மிக்க நன்றி. நன்றி.